பேஷண்ட் பேர் என்ன? வீட்டுக்கே போய் பார்க்குற அளவுக்கு சீரியஸான கேஸா? டோன்ட் வெரி, ஐ வில் டேக் கேர். ஹலோ மிஸ்டர். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் யோக சந்தோஷ். நீங்கள் நம்ம டாக்டர், உங்கள் பிரச்சனை தீர்க்க வந்திருக்கேன். ஓ, சைக்காட்ரிஸ்டா? எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க பையனுக்கு ரொம்ப முத்தி போச்சுன்னு. அப்போ புரியல, இப்போ புரியுதா? இப்போவும் புரியல. சிரிங்க டாக்டர். இது 1 மாதம் தான் நம்மளால் சிரிக்க முடியும், அப்புறம் 5 வருஷத்துக்கு அவங்க தான் சிரிப்பாங்க. யார் அவங்க? அவங்க தான், அவங்களுக்கு தேவைன்னா மட்டும் வந்து நிற்கிறாங்களே அவங்க தான். அவங்களால தான் சார் இவ்வளோ பெரிய பிரச்சனையே எனக்கு. ஆக்சுவலாக நான் ஜாலியாக சுற்றி நின்ற பேஷண்ட் இஸ் கெட்டிங் சீரியஸ்னா. சார் நான் மென்டல் பேஷண்ட் இல்லை சார், ஃபஸ்ட் டைம் ஓட்டர். யாருக்கு ஓட்டு போடலான்னு ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு பண்ணலான்னு முடிவு எடுத்தேன் சார். அதுதான் நீங்கள் வந்து நிற்கிறேன் சார். ஒரு 4 பேர்கிட்ட கேட்டேன் சார். அவங்க ஒரு 4 விதமாக பதில் சொன்னாங்க. சின்ன வயசுலேருந்து நான் எது பண்ணாலும் எங்கள் அம்மாவை கேட்டு பண்ணுறது தான் சார் எனக்கு பழக்கம். அப்போ அதானே சார் நான் இதுக்கும் பண்ணோம், அதானே சார் நியாயம், அதான் சார் நானும் பண்ணேன். அதுக்கு அவங்க என்ன கொய்யா லட்சணத்துக்கு ஓட்டு போடுன்றாங்க. நான் கேட்குறேன், எதுக்குமா கொய்யா லட்சணத்துக்கு ஓட்டு போடணுன்னு? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க சார், அந்த கட்சியிலேருந்து தான் நமக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, மிக்சி, டிவி இதெல்லாம் ஃப்ரீயாக தராங்க. ஃப்ரீயாக தராங்களா? ஏசி மட்டும்தான் சார் மிஸ்ஸிங்க, பட் எல்லாத்தையும் தந்துடுறாங்க. நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் ஃப்ரீயாக தரதில் என்ன தப்பு? சார், ஒரு இடத்துலேருந்து நம்ம காசு வருதுன்னா அங்கே நம்ம விற்கப்பட போகிறோன்னு அர்த்தம். இதே ஒரு பொருளை ஃப்ரீயாக தராங்கன்னா நம்மளை விற்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம். அதனால தானே ஏதோ ஒன்று ஃப்ரீயாக தராங்க. சும்மா எல்லாத்தையும் ஃப்ரீன்னு சொன்னால் அப்புறம் எவனும் சம்பாதிக்காமல் சோம்பேறியாக போயிட மாட்டேன் சார். சரி, கூல். சாரி சார், நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். இதே மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு என்னை பார்த்து ஹேய் என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்றாங்க சார். சரி சார், அதையும் நான் விட்டேன் சார். அம்மா தான் பாவம் வீட்டிலே இருக்கிறாங்க, விவரம் கொஞ்சம் கம்மி அப்படின்னு விட்டுலாம். ஆனால் அப்பா கிட்ட போய் கேட்டேன், ஒரு 4 விஷயம் பார்த்த மனுஷனா என்ன சொல்லணும்? இந்த கட்சி சிறந்த கட்சிப்பா, இதுக்கு ஓட்டு போடணும் ஒரு சிறந்த காரணத்தை சொல்லணும். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என்கிட்ட வந்து டியூப்லைட் கட்சிக்கு ஓட்டு போடுங்கிறாரு. சார், டியூப்லைட் கட்சிக்கு ஏன்ப்பா ஓட்டு போடணும்னு கேட்டால், காலங்காலமாக நம்ம அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டு பழகிட்டோம்ப்பா. அது மட்டும் இல்லாமல் வருஷம் எல்லா எலெக்ஷனும் நம்ம காசு வந்துடுது, அதனால நம்ம அங்கே தான் ஓட்டு போடணும் அப்படின்றார் சார். எனக்கு என்னென்னா, ஒரு பக்கம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுனால இவர் இப்படி இருக்காரா, இல்லை இவர் இப்படி இருக்கிறதுனால தான் இங்கே ஓட்டு போடுறாரான்னு தோண ஆரம்பிச்சிச்சு சார். ஏன்ப்பா இப்படில பேசுகிற? பின்ன புத்தி சொல்ல வேண்டிய அப்பாவே தத்தியாக இருந்தால் என்ன சார் பண்ண முடியும்? சரி சார், இவங்க 2 பேர் தான் இப்படி இருக்காங்க, அவன் வயசானவங்க. எங்கள் அக்கா ஒருத்தி இருக்கா, அவகிட்ட கேட்டால் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவான் தான் சார் நினச்சேன். அவ ஒன்றும் சும்மாலாம் இல்லை, நல்லா படித்த பொண்ணு, நல்லா வேலைக்கு போகிற பொண்ணு, நல்லா சம்பாதிக்கிற பொண்ணு. சரி, அவகிட்ட கேட்கலாமேன்னு முடிவு பண்ணேன் சார். அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ அந்த பிபி சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் சரியா, ஏன்னா அதில் இருக்க சிஎம் கேண்டிடேட் ரொம்ப அழகாக இருக்கார். சிஎம் கேண்டிடேட் அழகாக இருக்காரா? நான் சைட் அடிக்கவா சிஎம் ஆக்குறேன்? சொல்லுங்கள் சார், நான் சைட் அடிக்கவா சார் சிஎம் ஆக்குறேன்? சொல்கிறேன், நான் சைட் அடிக்கவா சிஎம் ஆக்குறேன்? மூஞ்சப்போ போய் ஃபோனை அப்படின்னு நான் ஃபோன் வச்சேன் சார். அதுக்கு நான் அவ்வளோ என்னை பார்த்து லூசுன்றா? எனக்கு ஒன்றுமே புரியல. வேஸ்ட்டு, எல்லாரும் வேஸ்ட்டு, யாருமே சரியில்லை. ஐயோ, சரி 3 பேர் சொல்லிட்டீங்க, 4வது யார்? 4வது யாருன்னு தானப்பா கேட்டேன். நீனப்பா சண்டைக்கு ரெடியாக வரும்பா சட்டையெல்லாம் ரெடி பண்ணுற? நீ குழந்த, உனக்கு சீரியஸ்னஸ் புரியல. இப்போ 4வது யாருன்னு சொன்னால் தான் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியும் தம்பி. இவ்வளோ வயசானவன் கெஞ்சி கேட்குறேனே சொல்ல. திமிங்கலம் சார். திமிங்கலமா? ஆமாம், 2010 திமிங்கலம் படம் பார்க்கும்போது பிறந்தானா. அதுக்கு நான் உங்கள் தலைவருக்கு தான் ஓட்டு போடணும், இல்லை தப்பான முடிவு எடுத்துகிட்டு என்னையே வந்து மிரட்டுறான் சார். அவனுக்கு ஓட்டே இல்லைன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார், என்னையே அடிக்க வரான். எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அவனை என்ன பண்ண? பயங்கர கோவத்தோடு தாக்க போயிருக்குங்க. அப்படியா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே சார். ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து நிற்கிறேன். ஓ, அதனால தான் இங்கே வந்து நிற்கிறேண்ணா. சே, எவ்வளோ கஷ்டம் சார். ஆமாம்ப்பா, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஓட்டு போடாமலே இருக்கலாம்ல. தப்பாக பேசுறீங்க. எப்படி ஓட்டு போடாமல்? உண்மையிலேயே லூசு பையன் தான். ஓட்டு போடணும், சரியான ஆளாக பார்த்து ஓட்டு போடணும். உங்களை மாதிரி ஓட்டு போடாமல் எல்லாரும் போயிட்டா என்ன ஆகுது? At last you are clinically proven as a mentally unstable person. அப்போ வரேன் சார்.
ஐயோ எங்கே போகிறீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, உங்களை சீக்கிரமாகவே நான் தெளிவாக்கிடுவேன். நான் தெளிவாக தான் சார் இருக்கேன், நீங்களாம் தான் குழப்பத்தோடு இருக்கீங்க. என்னது? பின்ன என்ன சார், ஊரே அவுத்து போட்டு தெரியும்போது ஒருத்த மட்டும் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா அவனை லூஸாக தான் பார்க்கும் இந்த உலகம். நான் லூஸ் இல்லை. இல்லை, நீங்கள் என்ன பேசுறீங்கன்னே புரியலையே. உங்களுக்கு புரியாதனால தான் சார் எனக்கு இவ்வளோ பிரச்சனையே. உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருந்தால் எப்பயோ நான் ஊருப்பட்டுருக்கும். இப்போவும் நீங்கள் பேசுறது எனக்கு புரியல. புரிஞ்சுட்டாலும்